எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர்களின் பாதம் பணிந்து என்னை இந்த உலகிற்கு ஈன்றெடுத்த எனது தாய் தந்தையும் பாதையும் தொட்டு வணங்கி நமது ஐயா அவர்கள் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கருத்தரங்கத்துக்கு அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இப்போ பேசக்கூடிய தலைப்பு 2ஆம் இடம் பணவரவு சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். பணவரவு அப்படிங்கிறது இந்த உலகமே இயங்குறதே பணத்துக்காக தான். பணம் எப்படி வரும், யாருக்கு எந்த ரூபத்தில் என்ன வேலை செஞ்சால் வரும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. இப்போது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை ஆளக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது அது நிறைய பேரில் குணமும் வேணும் பணமும் வேணுங்கும் போது நிறைய பேருடைய கேட்டகரியில் ஜாதகம் ஒருத்தர் பணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, இல்லை மதிப்பு மரியாதை கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களான்றதெல்லாம் மிக அற்புதமாக ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான அமைப்பு இல்லைன்றது. ஸோ ஜாதக ரீதியாக 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம். பொதுவாக பணத்திற்கான இடம் அப்படிங்கும்போது 2, 5, 8, 11. அப்போது மேக்சிமம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன லக்னம், என்ன தசை, என்ன புத்தி, நட்சத்திரம் என்னங்கிறது. ஏன்னா சூரியன் சார் பேசுனாங்க, நட்சத்திரத்தை வச்சு பேசுனாங்க, மிக அற்புதம். ஏன்னா ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக லட்டாக இருக்கும். ஆனால் அவங்க நிறைய அடி வாங்கிட்டு தான் நம்ம முன்னாடி உட்காந்துருப்பாங்க. என்ன காரணம்னா எங்கள் உச்சங்க ஆட்சிங்க திக்பலங்க 2 பரிவர்த்தனைங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவான். யோகங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கையை கட்டி உட்காந்துட்டு நீ சொல்லிக்கிட்டே இரு, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற எல்லா யோகத்தையும் சொல்லிடுவாங்க, ஜாதகத்தையும் சொல்லிடுவாங்க, தசை புத்தி எல்லாம் சொல்லிடுவாங்க. சூப்பரு. நான் இங்கே உட்கார்றதா இல்லை அவர் இங்கே உட்கார்றதான்னு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா அப்புறம் தான் நம்ம விஷயத்துக்கு நம்ம மேட்டுக்கு உள்ளே வர்றோம். ஏன்னா ஜோதிடர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். யூடியூப்பை பார்த்து நிறைய ஜோதிடர்கள் பொருளாதாரத்தை ஈட்டினாலும் கூட, ஆனால் நட்சத்திரத்தை பார்த்து துல்லியமான பலன்கள் எடுத்து சொல்லும் போதுதான் நிச்சயமா ஒருவருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸாங்கிறத சொல்லக்கூடிய விஷயம். அந்த இடத்துல தான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை நிச்சயமா நம்ம காண்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் உச்சமா இருக்கு, ஆட்சியா இருக்கு, பரிவர்த்தனையா இருக்கு, சூப்பர் தாங்க. இன்னொரு விஷயத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கட்டத்தையும் காமிப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் என்ன பாதத்தில் இருக்கு, என்ன டிகிரியில் இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா நவாம்சத்தில் இந்த கட்டங்கிறது இது ஒரு கட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இதை பத்தி இன்னும் யூடியூப்ல யாரும் காமிக்கலையேன்னு கேட்பாங்க. புரியுதா? அப்பதான் நம்ம தனித்துவமா தெரியுறோம். அப்ப நமக்கான கட்டம் நவாம்ச கட்டம் தான். அப்போ நவாம்சத்தை வச்சு தான் ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க யோகத்தை அனுபவிக்கக்கூடிய குடுப்பனை இருக்குதா இல்லையான்லாம் சொல்லுவோம். பல விதங்கள்ல அந்த பலன்கள் எடுக்கிறதுக்கான விஷயம் இருக்கு. ஆனா கொஞ்சம் படிக்க நம்ம அந்த நவாம்சத்தை எப்படி எடுத்துட்டு வர்றோம், அதை பார்த்த உடனே தசாபுத்தி எதுவுமே வேண்டியதில்லை. பிறந்த ஜாதகம் என்ன வயசு அப்படின்றத நம்ம கிரக அமைப்புகளில் கோச்சார ரீதியாக எடுத்துடுறோம். 2வது என்ன பாதத்தில் இருக்குங்கிறது நவாம்சம் பிரித்து அழகாக கொடுக்குது. கொஞ்சம் கூடுதலாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதத்தில் இருந்து டிகிரி பார்க்குறோம். நம்ம ஒரு டிகிரியில இருந்து இந்த பாதத்தில் தான் இருக்குங்கிறது நமக்கு நவாம்சம் தேவைப்படலை. அப்போது அந்த இடத்துல நம்ம எடுக்கும்போது டிகிரியை பார்த்து சொல்கிறோம். ப்ளஸ் இப்போ அப்டேஷன்ஸில் நிறைய வந்துருச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்புகளில். அப்போது அந்த பாதத்தை வச்சு துல்லியமாக பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துச்சா, இத்தனை கோடி விட்டீங்களா அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வருவாங்க. இப்படி உக்காந்தவங்க இப்படி உட்காருவாங்க. ஏன்னா எப்படிங்க இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் உச்சம் தானே, நான் இத்தனை விட்டுட்டேன் திருப்பி வருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன், எப்படி வரும் சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் நீங்கள் யோகரா அல்லது பாவரா அப்படின்னா உங்க ஜாதகத்துல நவாம்சம் சொல்லக்கூடிய அமைப்புகளை ஒவ்வொரு கிரகங்களும் வாங்கிய நட்சத்திரம் பிளஸ் ஸ்டாரம் அந்த பாதங்களை எடுத்து பார்க்கும்போது துல்லியமான பலன். இப்ப டைரக்டா என்ன தசை என்ன புத்தி நடக்கிறதோ அதன் ரீதியான பலன்களை மட்டும்தான் நீங்க அனுபவிப்பீங்க. கரண்ட்ல என்ன நடக்குதோ அது பிளஸ் அதை கூடுதலா இன்னும் நம்ம அழகா அதை அலங்கரிச்சு பிரம்மாண்டமா சொல்றதுக்கு அந்த கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணும்போது அதை எல்லாரும் சொல்றோம் இல்லையா, குருபலன் வந்துருச்சா, தொழிலுக்காரகன் வந்துட்டானோ பார்க்குறாராங்களாம் போகும்போது இன்னும் அழகா நம்ம எடுத்து சொல்றதுக்கு அற்புதமா இருக்கும். இதுல பொருளாதாரம் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நம்ம கிட்ட உட்காந்துருக்காருல அந்த பொருளாதாரத்தை விட்டவர் தான் உட்காந்துருக்காரு. அப்ப எப்படி நான் பொருளாதாரத்தை ஈட்டுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். பொதுவாகவே லக்னத்துக்கு 2ஆம் இடம் தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதலாக படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகளுக்கு தான் நம்ம 2, 5, 8, 11 சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கேபியில் பார்த்தீங்கன்னா இன்ப திரிகோணம், இதுக்கு அது இன்ப கேந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது இந்த 2ஆம் இடத்தில் எந்த கிரக அமைப்புகள் இருக்கிறதோ உண்மையிலேயே பொருளாதாரத்தில் ஒருவர் ஜெயிக்க வேண்டும் என்றால்
இரண்டாவது வீட்டு லக்னத்தில் 2ல் பாவியாக இருந்தா கண்டிப்பா பொருளாதாரத்தில் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சுபராக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் என்ன கிரகம் என்ன நட்சத்திர அமைப்புகள் இருக்கோ அதன் ரீதியான வேலைகள் செய்யும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுக்கறதுல தவறுவதே இல்லை. நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு ஜாதகத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் அந்த லக்கணத்துக்கு 2ல் ஒரு கிரகம் லக்கணத்துக்கு பக்கத்து வீடு இல்லையா, அந்த பொருளாதாரத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த அமைப்புகளில் இருக்கோ அவன் நிச்சயமா பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றதான். அது நல்ல விதமாவா இல்லை வேற விதமாவா அப்படிங்கிறத உறுதி பண்றவன் யாருன்னா அதில் உட்கார்ந்த 8ஆம் அதிபதியா அல்ல நட்சத்திர அதிபதியாங்கிறது தான் பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நானும் என்னுடைய லக்னத்துக்கு சனி பகவான் வக்ரம் லக்னத்திலேயே இருக்காரு. எல்லா வேலைகளையுமே நம்ம பார்த்துட்டோம். பினான்சியல் ரீதியான கிரகம் 2ஆம் அதிபதி 5ல் குரு 4 கிரகத்தோட சேர்க்க. அப்ப ஜோதிடம் அப்படிங்கும் போது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பினான்சியல் ரீதியான விஷயங்கள குரோத்தும் சரி நம்ம ஒரு குருவா இருந்து பாடம் எடுத்துக்க கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் சரி. அப்போ ஒருவர் ஜாதகத்துல 2ஆம் இடம் எந்த அடிப்படையில பண வரவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த 2ல் புதன் வந்தாலும் புதன் அமர்ந்தாலும் அந்த அதிபதி புதனாக இருந்தாலும் இரட்டை வருமானம் சொல்லுவோம். ஆனா காலச்சக்கரத்திற்கு புதன் 3 6 குடையவன் அப்படிங்கும் போது நல்லா நோட் பண்ணுங்க. அனுபவ ரீதியா நம்ம பேச்சுவார்த்தையில புதன் டபுள் மைண்ட் உள்ளவர், இரட்டை தன்மை இருக்கும், இரட்டை குழந்தை இதெல்லாமே நம்ம சொல்றோம். ஆனா ட்ரிபிளும் வேலை செய்யும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 3. அப்ப 2 முறை தோல்வி அடைந்து 3வது முறை ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வரும். ஸோ கண்டிப்பா 2ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தாலும் 2ஆம் அதிபதி புதனாக இருக்கும் போது 2 3 வேலை ரீதியான வருமானத்திற்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு அப்படின்றதுதான். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன் நம்ம என்ன சொல்லுவோம், அரசாங்க ரீதியான விஷயங்கள், அரசு டெண்டரு இல்லை அரசாங்க பில்டிங், இந்த மாதிரி அரசு ரீதியான விஷயங்கள் எல்லாமே எடுப்போம். ஆனா அந்த அரசு ரீதியான விஷயத்துக்கு புதன் வலிமை இல்லாம இருக்காங்க, படிப்பே இல்லை. அப்ப அந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்காங்கன்னா அந்த காரக ரீதியான பொருள் எடுக்கும் போது கண்ணாடி மாளிகை வச்சிருக்காங்க. அந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சூரியன் அப்படின்னு நம்ம வாட்ச் கட்டக்கூடிய அமைப்புல என்ன டைம் யாருக்காகவும் சூரியனுடைய உதயம் உதிப்பதும் மறைவதும் நிக்கிறது இல்லை, பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும் போதும் அப்போ அந்த சூரியன் 2ல் அப்ப படிப்பில்லாதவனுக்கு அவனுக்கும் அந்த வருமானத்தை கொடுக்குது, படிக்கக்கூடியவனுக்கும் அதன் ரீதியான வருமானத்தையும் அரசாங்க ரீதியாக ஆளுமை தன்மை ரீதியாக முதலாளித்துவம் ரீதியாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். 2வது 8ஆம் அதிபதியா உட்காந்துருக்கான். நம்ம அனுபவ ரீதியா பார்த்த ஒரு விஷயம், நான் நீதி நேர்மை நியாயம் மதிப்பு மரியாதை பேசி ஒண்ணுமில்லை, என்ன ஒண்ணுமே இல்லை. அப்ப நிறைய வச்சாங்க பூராத்தி விட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி உட்காந்தவரு அதே நபர் 4 வருஷம் கழிச்சு உட்காந்துருக்காரு, வேற லெவல்ல உட்காந்துருக்காரு. என்ன அமைப்பு அப்படின்னா சூரியன் 8ஆம் அதிபதி. அப்போ அரசுக்கு புறம்பான வேலையை செய்யறாரு அவரு. அப்போ 2ஆம் இடம் இயங்குகிறது தனத்தை கொடுப்பதற்கு அப்படின்னா அவன் லீகலாகவா இல்லீகலாகவா என்ன கிரக அடிப்படையில் எந்த ரீதியாக கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது துல்லியமா வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதான். 2வது இப்ப நம்ம பேசிட்டே இருக்கக்கூடிய விஷயத்துல வருமானம் எப்படி வரும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப என்னுடைய நண்பருக்கே பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி நாங்க போன் பேசிட்டு இருக்கும்போது ஜோதிடர் தான் போன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்ததா நான் பேசணும்னு பிளான் பண்ணவே இல்லை, சாரி சார். அந்த 2ஆம் அதிபதி பாத்தீங்க அப்படின்னா 5ல் போய் உட்காந்துருக்கோம். அதே பாத்தீங்கன்னா 12க்குரியவன். அப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி உட்காந்தாலும் ஒருத்தர் வரலன்னா கடையை போட்டிட்டு வெளியில் போனால் ஆள் வருவாங்க, எங்கே சார் போனீங்க எங்கே சார் போனீங்க அப்படின்ற மாதிரி தேடி வரக்கூடிய தன்மை. அப்போ 2ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகமோ அல்லது 2ஆம் அதிபதி யாருடன் இணைந்து எந்த வீட்டில் அமர்ந்து சாரம் என்ன வாங்கியிருக்கான்றதை பார்த்தாலே நிச்சயமாக அவர்களுக்கு பண வரவு சார்ந்த விஷயங்களை அதை இயக்கும் போது பண வரவு சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் ஏற்படுது அப்படின்னு ஒரு விஷயம். சரி, ராகு இருந்தா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன, தனவரவுல ராகு இருந்துச்சுன்னா வட்டி கொட்டு வாங்குற வேலைன்னு சொல்லுவான் இல்லையா, மீட்டர் வட்டிப்பா கந்து வட்டிப்பா வசூல் பண்ணுவாப்பா வேட்டப்பான்னு சொல்லுவான். ஜாதகத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே உட்காரும் போது தோரணை தெரியல. அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்க பேச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போல்டா இருக்கு, ஆனால் ஆள் தோரணைக்கு தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு மீட்டர் வட்டிங்க கந்து வட்டிங்க பயங்கரமா வசூல் பண்ணுவேங்க, நான் இதுல தாங்க ஜெயிச்சேன், பங்களா வச்சிருக்கேன் எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா குழந்தை பாக்கி ரீதியாக அவங்க போகாத இடமே கிடையாது. அப்போ அதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளின் கர்ம வினை என்னவோ அதை முதல்ல எல்லாம்
தாத்தா செஞ்ச பலன் அப்பாவுக்கு பேரனுக்கெல்லாம் வரும், மகனுக்கெல்லாம் வருதுன்னு சொல்லுவோம். இப்போ நாம் என்ன செய்கிறோமோ இப்போவே இந்த ஜென்மத்திலே நீ கண்ணு முன்னாடி பார்த்துட்டு போன்ற மாதிரி தான் இப்போ கரண்ட்டில். ஏன்னா எவ்வளோ அப்டேஷன்ஸ் கலியுகத்தில் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தர்ம நீதிகளும் இந்த அப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அந்த கர்ம வினைகளை நாம் இங்கேயே அனுபவித்து தான் செல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா? சரி, ராகு 2ல் இருந்தா மீட்டு வட்டி கந்து வட்டி எல்லாமே சொல்றோம், குடும்பத்துல கொடுக்குறாங்க வாங்குற வருமான ரீதியான விஷயங்கள். சரி ரைட்டு, ஜோதிடருக்கு 2ல் ராகு இருந்தா அப்ப தாந்திரிகம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப தாந்திரிகம் மாந்திரிகம் வேறு தாந்திரிகம் வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கருமுறை உருமுறைன்னு சொல்லி 2 விஷயங்கள்ல மேக்சிமம் வந்து அகென்ஸ்டான விஷயங்கள் நம்ம பேச வேண்டாம். ஏன்னா தாந்திரிக முறைகள் தவறா அப்படின்னு கேட்டா, ஒரு கோவில் எடுத்துக்கிறோம், ஒரு கருவறையில் எடுத்துட்டீங்கன்னா அந்த தாந்திரிக தகடு இல்லாம கோவிலுக்கு உருவம் இருக்கா, அந்த சக்தி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா வெளியில இருக்கிறவங்க தாந்திரிகமா அடடா அப்படின்பாங்க, ஆனா அவங்க அந்த ஜோதிட ரீதியாங்கிறத விட அந்த கோவில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், அந்த இறைவனுக்கு வந்த சக்திகளின் வெளிப்பாடு அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த தகடு இல்லாமல் அதனுடைய வைப்ரேஷன் இல்லை. வேணா கும்பாபிஷேகம் பண்ணுவோம், மாற்றங்கள்லாம் பண்றோம் அப்படிங்கும் போது நிச்சயமா அதனுடைய அமைப்பு அப்படிங்கும் போது 2ல் ராகு இருக்கக்கூடிய நபர்கள், ஆன்மீகத்தோடு இருக்கக்கூடியவங்க, ஜோதிடர் மட்டும் கிடையாதுங்க, கோவில் பூசாரியா இருக்கிறவங்க. எனக்கு தெரிஞ்சு தகடு எழுதி கொடுக்கறாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க தான் எழுதுறீங்களா, நீங்க தான் எழுதுறீங்களா? இல்லம்மா அப்படின்னாரு. என்னங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டா, கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில தகடு விற்கிறாங்க. என்ன தகடு உங்களுக்கு வேணும்? அந்த அதாவது தொழில்முறை ரீதியாக வேணுமா, வாஸ்து ரீதியாக வேணுமா, நீங்க எதுக்காக கேட்குறீங்களோ அத்துணையுமே அந்த நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. ஆனா அதை அவர் எப்படி உயிரோட்டமாக்கினார் அப்படின்றது தான், அதை தான் ஃபினான்சியரா மாத்திருக்காரு. அப்ப ஃபினான்ஸா மாத்துறதுக்கான அமைப்புங்கும் போது அதை வாங்கி கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரியா இருக்கிறதுனால அதை உருவேற்றி அதை வந்து அவர் செயல் பண்ணும் போது மிகப்பெரிய அளவில் அவர் ஜெயிக்கிறார். சோ 2ல் ராகு அந்த ராகுவின் காரகமாகவும் வேலை செய்கிறது. படிச்சவன் இந்த வேலைக்கு போக மாட்டான் இல்லையா? படிச்சிருக்கவன் இந்த பேப்பர் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க நான் என்ன பண்றதுன்னு கேட்கறது. இப்போ இந்த ஜெராக்ஸ் கடை அப்படிங்கிறதுக்கு வந்துடும். அப்ப சுக்கிரன் உள்ள வந்துருச்சுனால சினிமா ஃபீல்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் மேக்சிமம் இந்த இடத்துல சொல்ற விஷயம், சினிமாக்காரங்கள்ல உண்மையிலேயே சொல்றேன், சீரியல் ஆக்டர்ஸும் சரி படத்துல நடிக்கிறவங்களும் நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் எங்க போவாங்கன்னே தெரியாது. கரெக்டா டைமுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறப்ப லைன்ல வருவாங்க, கேட்பாங்க. அப்புறம் அந்த நம்பரா இருக்கட்டும் எதுவுமே சேவிங்ல வைக்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் ராகு சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருடைய கேரக்டர் எப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதான். ஸோ இந்த ராகு இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியான கிடையாது. ஒருவர் ஜாதகத்தில் 2ல் ராகு இருக்குது, படிச்சிருக்கியா, அதுக்கேற்ற மாதிரி படிக்கலையா, ஆன்மீகத்தில் இருக்கியா, அதன் ரீதியாக நான் கொடுக்க நான் தயாரா இருக்கேன், நீ என்ன நோக்கி வா, அதை நோக்கி வந்தாதான் உனக்கு கொடுப்பேன்ற ஒரு விஷயத்துல. சோ இது என்ன கிரகங்கள் 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறதோ அல்லது 2ஆம் அதிபதி என்ன கிரகமாக இருந்து எங்க அமர்கிறதோ அதன் ரீதியான பணவரவு தான் வரும் அப்படிங்கறத அடிச்சு சொல்லலாம். சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கறது நம்ம புதன் சொல்றோம் இல்லைங்களா? புதன் பிளஸ் குருவை சொல்லுவோம். அடுத்தடுத்த அப்டேஷன் சொல்ல பார்த்தீங்கன்னா ஞானம். குரு அப்படிங்கிறது ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான், சிலை கருப்பாக இருந்தாலும் அது குருவாக செயல்படும். அப்படிங்கும் போது அந்த ஞானம் சொல்லக்கூடிய கேது கூடும்போது இன்னும் கூடுதலான வைப்ரேஷன் ஆன்மீகத்தில் தூக்கம் தான் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதா. ஸோ எந்த கிரகங்களும் தனித்து இருப்பதோட விட ஒவ்வொரு கிரகங்களும் இணையும் போது அதன் காரக ரீதியான பலன்கள் கொடுக்கும் போது மாறுபடக்கூடிய தன்மைகள் பண பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல பல வேலைகள் பார்த்து செயல்படக்கூடியவங்களும் இருக்காங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை இருக்கிற ஜாதத்தை நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்ற ஒரே விஷயம், நான் அப்படியே உட்காந்து கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, டிராவல்ஸ் நடத்துறாங்களாமா, ஒவ்வொரு கோவில்லையும் பூஜைக்கு புக் பண்ணி பணம் வாங்கிட்டு அவங்கள ஆளை அனுப்பி விடுற வேலை. அதே மாதிரி பிசினஸ் ரீதியா சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கு 4ஆம் அதிபதியா, அப்ப அவங்களுக்கு வந்து வண்டி வாகன ரீதியான வேலையும் பார்க்கறாரு. ஆன்மீக பூசாரியா கோவில்ல வந்து அவங்க வந்து ஆர்டர் எடுத்து பண்ற வேலை. இந்த மாதிரி 4-5 வருமானம் உள்ள வருது அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், முன் யோகமா பின் யோகமான்னு பார்ப்போம் இல்லையா? லக்கணத்துக்கு முன்னாடி எல்லாம் சூப்பரா இருக்கா, லட்டு லட்டா தெரியுதா, யாரெல்லாம் இருக்காங்க அனுபவிக்கக்கூடிய யோகம். பின் யோகங்கிறது எனக்கு வயசாகி வந்தா என்ன வராட்டி என்னன்றதெல்லாம் நிறைய பேர் பார்ப்போம். ஆனா நம்மளுடைய சந்ததிகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது. ஆனா இந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒருவர் ஜாதகத்தில் பாவிகளே ஆயினும்
8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் அவர்களுக்கும் தனத்தை கொடுத்து உச்சநிலையை அடைவதற்கான அமைப்பு இந்த பூமியில் அவர் ஜாதகத்தில் அதற்கான வழி உண்டு அப்படிங்கறத நான் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அமைக்கு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இரண்டாம் அதிபதியும் இரண்டாம் இடமும் வருமானமும் என்ற தலைப்பிலே துல்லியமாக தெளிவாக ஆழமாக நம்மை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஆனா இரண்டாம் இடம் மட்டும்தான் வருமானம். அந்த கூட்டத்தில் யாரு வேணாலும் சொல்லலாம். வருமானம் இரண்டாம் இடம் மட்டும்தான். நல்லது. நீங்க பொன்னாடி போத்துங்க பிரமாதமா. சரி, எல்லாரும் பொறுமையா கேளுங்க. இப்ப செய்தி வருது. வாழ்த்துக்கள்மா, மிகச் சிறப்பு, துல்லியம், ஆழம், அழகு. கேஎஸ்கே ஒரு கட்டுரை எழுதுறாரு, உலகத்தில் பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் கும்பலக்கணத்தில் தான் பிறக்கிறார்கள். எப்படி? தன காரகனாகிய குரு வரவுக்கு காரகமாகிய இரண்டாம் இடமும் சேமித்து வைக்கக்கூடிய இடமாகிய 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் என்று ஒரு அற்புதமான கட்டுரையை சொல்றார். ஆனா மறுபடியும் ஸ்டெல்லார் நகர்த்துறவர் அவர் என்னென்ன சொல்லுகிறார்னா, வருமானம் வேணும்னா 2, 6, 11 போங்கிறார். 2ங்கிறது வே ஆஃப் இன்கம், பேங்க் பொசிஷன், அப்புறம் ஒரு வீட்டில் இருக்கிற தானியம், தங்கம், நகை, பிராம்சரி நோட்டு, அப்படி ஒரு பெரிய இடத்தை 2ஆம் இடம். 6ஆம் இடம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேலைக்கு போனீங்கன்னா கிடைக்கிற சம்பளம். பாருங்க இடம் எப்படி மாறும். சேலரி, வேஜஸ், இதெல்லாம் 6ஆம் இடம். புதிய ஒரு ஆய்வு என்னன்னா, பெட் அனிமல்ஸ்னு 6ஆம் இடம் சொல்றாங்க. தங்கவேலு போன்றவங்க எல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பண்டம்பாடி வச்சு ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து வளர்த்துறோம். அதுலேருந்து இன்கம் வருது. அதுவும் 6ஆம் இடம்ங்கிற செய்தியை கேஎஸ்கே தான் சொல்றேன். 11ங்கிறது நீ உழைச்சு செலவு போக மிச்சத்தை சேர்த்து வச்சு அதை வட்டி கொடுத்தீங்கன்னா 11 மறுபடியும் 2ஆம் இடத்துக்கு வரும். இதோட குரு தொடர்பு பண்ணும். நான் என்னுடைய இந்த 50 ஆண்டு கால ஆய்விலே நான் மாநாட்டிலையும் டிக்ளேர் பண்ணேன், இப்பவும் சொல்றேன். எந்த ஜாதகங்கள் நல்லா இருக்குதுன்னு ஆய்வு பண்ணும் பொழுது இந்த பூராடமும் விசாகம் துலாமிலும் இருக்கக்கூடிய பூராடத்தில் போகிற நட்சத்திரத்தில் திசாபுத்தி நடக்கிற காலமே, விசாகத்தில் திசாபுத்தி நடக்கிற காலமே, அது 2, 6, 11 வந்தா உலகத்தில் அந்த மனிதன் சிறப்பாக இருக்கிறான். இதுதான் ராதாகிருஷ்ணனுடைய சொந்த கண்டுபிடிப்பு. ப்ரொவைடட் அது 2, 6, 11 தொடர்பு கொள்ளும். குரு சுக்கிரன் இல்லாம நீங்க தலைகீழா நின்னாலும் வெற்றி பெற முடியாது. 2, 6, 11 இல்லாம வெற்றி பெற முடியாது. உங்க ஊர்ல ஒரு பொண்ணு பேசுங்களே, அதை சொல்றாரு, 8ஆம் இடம் வந்து தேடாத சீதனம்னு உலகத்தில் முதல் எழுதுனதும் கேஎஸ்கே தான். இந்த 8ஆம் இடம் 2ஆம் இடம் தொடர்பு கொள்ளுது, 4ஆம் இடம் தொடர்பு கொள்ளுது. அது 4ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்பு கொண்டுனா மனைவி வீட்டிலிருந்து சொத்தா வரேன். குருவை தொடர்பு கொண்டா பணம் நகையா வரேன். இந்த 8ஆம் இடமே உன்னுடைய ஜாதகத்தில் 8, 4 தொடர்பு கொள்ளுச்சுன்னா நீ உன்னுடைய பையன் பிள்ளைகளுக்கு நீ சீதனம் கொடுக்க வேணுங்கிறதையும் எழுதுற. அந்த சீதனம் எதிர்பார்க்கலாமாங்கிறது 6ஆம் ரீடரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி. எதுக்கு சொன்னீங்கன்னா, இவங்களுடைய பேச்சு மிக 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 சிறப்பாக அந்த வருமானத்தினுடைய ஆழத்தை எவ்வளவு தூரம் ஆய்வு பண்ண முடியுமோ அவ்வளவு சிறப்பாக ஆய்வு பண்றாங்க. இவங்களுக்கு நாம் ஒரு கைதட்டல் கொடுத்து பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றிங்கம்மா. நன்றி.